வெல்கம் டு பிரபு மேத்ஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி TNJFU அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட இம்பார்ட்டன்ட் அப்டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. TNAU பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் எப்போ வரப்போகுது, சீட் அலாட்மெண்ட் நமக்கு எப்போ தெரியும், ஸ்லைடிங்கோட ரிசல்ட் எப்போ வரதுக்கான சான்சஸ் இருக்குது, இதை பற்றின ஃபுல்ஃபில் டேட்டாவோட ப்ளஸ் நியூ கவுன்சிலிங் ஷெடியூலையும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, TNAU அதை பற்றி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 கேட்டகரியிலையும் TNAU, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அதே மாதிரி TNJFU, ஸோ இதுக்கான சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸ்லேருந்து ஸ்லைடிங்கோட ஃபுல்ஃபில் டேட்டாவை பார்க்க போகிறோம். வீடியோட அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் இதில் இருக்குது. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் ரீஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆக்சுவலாக 3rd டைம் நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த வருஷம். சரிங்களா, நான் அதை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஆக்ட் ஆன் 9/7/2024 13/7/2024 வரைக்கும் தான் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டாங்க. அதாவது நாளைக்கு 8ஆம் தேதி, நாளை மறுநாள் 9ஆம் தேதி, 9ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்குமான கவுன்சிலிங் ஷெட்யூல் TNAUவில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நாளைக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸில் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா சார், இதில் வேகன்சி இருக்கா சார் அப்படின்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்திருக்கு இந்த வருஷம். சரிங்களா, ஸோ அதை பற்றியும் நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் எப்போ சார் வெளியில் வரப்போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில். இன்னைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு சீட் அலாட்மெண்ட் எடுத்தவங்க CV இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இதோட வேக்கன்சியை கால்குலேட் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங்கோ அல்லது அதுக்கு அடுத்த நாளுக்குள்ளே உங்களுக்கு கட்டாயமாக செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்துடும், அல்லது ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வெளியில் வந்துடும். ஸ்லைடிங்கோட ரிசல்ட் ப்ளஸ் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் எப்பெல்லாம் வெளியில் வருதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ அலாட்மெண்ட்டும் வரும். ஸோ ஹாப்பி நியூஸை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். நாளைக்கு ஈவினிங்குள்ளேயோ அல்லது அதுக்கு அடுத்த நாள்லையோ கட்டாயமாக ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டும் சீட் அலாட்மெண்ட்டும் வந்துடும். சரிங்களா, ஏன்னா இடையில இன்னொரு ப்ராசஸை ஆஃப்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் இதை நாம் மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த ஷெட்யூலில் அவங்க சொல்லியிருக்கிறத பாருங்கள். 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரில் அகாடமிக் ஸ்ட்ரீம் 7.5% கோட்டாக்கு 9ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் இருக்குது. ஆஃப்லைன் கவுன்சிலிங்னா நேரடியாக அங்கே போயிடுறீங்க. ஒரு சீட்டுக்கு மினிமம் 5 பேரையாவது கூப்பிடுவாங்க. சரிங்களா, போனதுக்கு அப்புறம் தான் அங்கே எவ்வளோ ஹை கட் ஆஃப் இருக்குது, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க சீட்டை உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே 9ஆம் தேதி 11 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் TNJFU அவங்களுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், உங்களுக்கு 9ஆம் தேதி சரியா TNJFU ஃபிஷரிஸுக்கு சீட் அலாட்மெண்ட் வர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அன்றைக்கி தான் ஆஃப்லைன் கவுன்சிலிங் எல்லாத்தையும் முடிக்கிறாங்க. 9ஆம் தேதி சாயந்தரம் முடிக்கிறாங்க. அப்போ 9ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டென்மெண்ட் வெயிட் பண்ணுறீங்களா ஃபிஷரிஸ்க்கு ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸு, உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா 10ஆம் தேதி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சப்மிஷனும் இருக்கிறதா அவங்க ஷெட்யூலில் நோட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ 9ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் TNJFU நடக்கப்படும் ப்ராசஸ் பாருங்கள். ஆஃப்லைன் கவுன்சிலிங் அகாடமிக் ஸ்ட்ரீம் 7.5க்கு, அதே மாதிரி ஆஃப்லைன் கவுன்சிலிங் பிடெக் ப்ரோக்ராம்ஸ்க்கு, சரிங்களா, அதர் ஸ்டேட் கோட்டாக்கு, அடுத்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் NRE கோட்டாக்கு, ஆஃப்லைன் கவுன்சிலிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ்க்கு, இது எல்லாமே 9ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நடக்குது. சரிங்களா, அது முடிச்சதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் மேக்ஸிமம் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த நாள் காலையில் 10ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு பாருங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு BFSC ப்ரோக்ராம் ரவுண்ட் 1க்கு வரப்போகுது. சரிங்களா, அன்னைக்கு அப்போ அதுக்கு முன்னாடி கட்டாயமாக உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் அன்னைக்கு CVக்கு போக முடியும், சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ண முடியும். சரிங்களா, ஒரு சில பேர் TNAUவில் முதல்ல அலாட்மெண்ட் வந்ததுனால ஸோ நிறைய பேர் அதை போய் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு போனஃபைட் கொடுத்துருப்பாங்க. அந்த போனஃபைடை வச்சு நீங்கள் இந்த CV அட்டன் பண்ணி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் நீங்கள் சீட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு
தென் அதோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்து இங்கே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 10ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிலே பிடெக் ப்ரோக்ராம்ஸ் ரவுண்டு 1க்கு அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. சரிங்களா? அடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அகாடமிக் ஸ்ட்ரீம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் சப்மிஷன் ரவுண்டு 1 பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி இருக்குது. அப்போது 10ஆம் தேதிக்குள்ளே அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அக்ரி சீட்டுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். 10ஆம் தேதி உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சுன்னா அல்லது சீட் அலாட்மெண்ட்டோட லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்களோட பேர் இருக்கான்னு பார்த்துட்டு 11ஆம் தேதி அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் நேரடியாக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஃபேக்கல்ட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரை ஃபில் பண்ணுறது TNAU, நேரடியாக நீங்கள் TNAUக்கு போயிடணும். கோயம்புத்தூருக்கு இந்த TNJFUவும் சரி, அண்ணாமலை யூனிவர்சிட்டியும் சரி, எல்லா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் நேரடியாக TNAU நீங்கள் கோயம்புத்தூர் தான் போக வேண்டியிருக்கும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா TNAUவில் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸை திரும்ப நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் கூட உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் இதுதான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து டேட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ப்ராசஸ் TNAUவை பொறுத்த வரைக்கும், ஏன்னா இன்றைக்கி ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி CV முடிகிறதுனால அடுத்த ப்ராசஸ் அவங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அடுத்த ப்ராசஸ் பாருங்கள் 11ஆம் தேதி. ஓகேவா? TNAUவில் ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 11ஆம் தேதி இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடியே 10ஆம் தேதியே ஒகேஷ்னல் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு வந்துடும். நீங்கள் நேரடியாக CV போயிடணும் 11ஆம் தேதி மத்தியானம் 2 மணிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் அலாட்மெண்ட் வருது பாருங்கள். 7.5 ரிசர்வேஷனில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியிலேருந்து 7.5% கோட்டாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்டு சப்மிஷன் ரவுண்ட் 2 பாருங்கள் நடக்குது 12ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு. அப்போது உங்களுக்கு 11ஆம் தேதி சீட் அலாட்மெண்ட் வருது ரவுண்ட் 2க்கு. அப்போது 7.5% ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய வேகன்சி இருக்குதுன்னு நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். சரிங்களா? மினிமம் பார்த்திங்கன்னா நமக்கு 80 ரேஞ்சில் வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது 80 to 100 கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எவ்வளோ சீட் அலாட்மெண்ட் வருது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். 7.5ல் அதிகமாக வேகன்சி எதில் சார் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜில் நமக்கு அலாட் ஆன சீட்ஸ் தான் வந்து இப்போ வேகன்சியில் வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு ரவுண்ட் 2ல் அலாட்மெண்ட்டுக்கு வரும். சரிங்களா? இதுக்கடையில் நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் இன்கேஸ் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வெளியில் வந்தால் நாங்கள் மறுபடியும் வேறு காலேஜ் அலாட் ஆகுது அப்படின்னா நாங்கள் மறுபடியும் TNAUக்கு CVக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கிடையாது. ஸ்லைடிங்கோட ரிசல்ட் யாருக்கு வெளியில் வந்தாலும் நீங்கள் ஸ்லைடிங்கில் எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு மினிமம் 3 ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டாவது வரும். அந்த 3rd ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபைனல் சீட் அலாட்மெண்ட்டுன்னு ஒன்று உங்களுக்கு வரும். அதுதான் உங்களுக்கு ஃபைனலாக அலாட் ஆகிற சீட்டு. அந்த காலேஜ் தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். நீங்கள் இனிமேல் TNAUக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போக தேவையில்லை. அந்த ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வெளியில் வர அன்னைக்கெல்லாம் எவ்வளோ வேகன்சி இருக்கோ அந்த வேகன்சியெல்லாம் கால்குலேட் பண்ணி சரியா நியூ அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. சார் இன்னைக்கு தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ரவுண்ட் 1 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. எவ்வளோ சார் வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற டேட்டா வைஸ், இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது, அங்கே போன ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன டேட்டாவை தான் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? மினிமம் ஒரு 400லேருந்து 550 வேகன்சி கிட்ட இருக்கிறதா நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. 400லேருந்து 550 வேகன்சி கிட்ட இருக்குது TNAUவில் அகாடமிக் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் வர்றதுக்கு. சரிங்களா? அது என்னைக்கு சார் வெளியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்கு. மேக்ஸிமம் நாளைக்கு ஈவினிங் அல்லது நாளை மறுநாள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட ஸ்லைடிங் ரிசல்ட்டும் அண்டு நியூ சீட் அலாட்மெண்ட்டும் வரும். என்னைக்கெல்லாம் ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வருதோ அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு நியூ அலாட்மெண்ட் வரும். நியூவாக அலாட்மெண்ட் கிடைக்கிறவங்க மட்டும் நீங்கள் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு CVக்கு என்னைக்கு வர சொல்கிறாங்களோ அந்த அலாட்மெண்ட்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் CV டேட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க மட்டும்தான் CVக்கு போகணும். சரியா? ஆல்ரெடி CVக்கு போயிட்டு ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தவங்க நீங்கள் மறுபடியும் போக தேவையில்லை. நீங்கள் ஸ்லைடிங்கோட ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கடைசி ஸ்லைடிங்கோட ரிசல்ட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இடையில எனக்கு இந்த காலேஜ் கிடச்சிருக்கு, நான் இதையே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமான்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை சார் எனக்கு ஃபஸ்ட்டில் நான் தெரியாமல் ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்துட்டேன், எனக்கு கிடச்சிருக்கிற காலேஜ் ஓகே தான் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸ்லைடிங் கொடுத்துட்டிங்கன்னா அதோட ஃபைனல் அலாட்மெண்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஃபைனல் அலாட்மெண்ட்டில் எந்த காலேஜ் வருதோ அதை தான் நம்ம ஜாயின் பண்ணணும். சரிங்களா? நிறைய பேர் வந்து TNAUவில் சீட் எடுத்துகிட்டோம் சார், எங்களுக்கு TNJFUவில் எலிஜிபிலிட்டி கிடையாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு.
தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி தனி, ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி தனி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி தனி. மூணுலையுமே உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு ஹை கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்குலாம் மூணுலையுமே சீட் கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் கோர்ஸில் நீங்கள் பிடிச்ச காலேஜில் ஜாயின் பண்ணிடுவீங்க. சரிங்களா? நான் ஆல்ரெடி டிஎன்யூவில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ டிஎன்ஜேஎஃப்யூவில் எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, எனக்கு வந்து டிஎன்ஜேஎஃப்யூ தான் சார் விருப்பம் அப்படின்னா நீங்கள் டிஎன்ஏயோட சீட்டை வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு டிஎன்ஜேஎஃப்யூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போய் அட்டன் பண்ணி நீங்கள் அந்த சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 20,000 அமௌண்ட்டுக்கு நீங்கள் எழுதி கொடுத்த டிஎன்ஏயூவில் நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இது ரீஃபண்டபுள் தான். எப்போ வரைக்கும் அப்படின்னா உங்களுக்கு டிஎன்ஏயோட காலேஜ் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். சரியா? அந்த ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து சீட்டை வித்ட்ரா பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 20,000 அமௌண்ட் கிடைக்கும். இல்லை ஃபஸ்ட் செமஸ்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சீட்டை வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு இந்த அமௌண்ட்டு கிடையாது, ஃபைனும் கட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால் டிசைட் பண்ணுறது தெளிவாக டிசைட் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் அப்டேட் கண்டினியூஸாக கொடுத்துட்ருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.